இந்த தினம் வந்து காயத்ரி ஜபம் பண்ணுங்கோ, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எல்லாம் பண்ணுறோம், காயத்ரி ஜபம் பண்ணுறதில்ல. இங்கே வந்து லெக்சர் கேட்குறவாளுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகள் ஸ்கூல் போகிற குழந்தைகள் எல்லாம் ஒரு தடவை இங்கே அழைச்சிட்டு வாங்கோ அப்படிங்கிறேன். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு காயத்ரி மந்திரம் பண்ணால் நீ ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியை விட பெரிய ஆள் ஆகலாம். எதுக்கு அவரை விட பெரிய வாழாக ஆகலான்னு சொல்கிறேன்? இப்போ இருக்கிற சயின்ஸு ஐன்ஸ்டீனை விட கிரேட்டு. ஐன்ஸ்டீன் சொன்ன சயின்ஸு இப்போ வந்து 8ஆம் கிளாஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடமாக இருக்குது. சித்தாந்தம் அவர் கஷ்டப்பட்டதெல்லாம் இப்போ இந்த 8th கிளாஸ்லேயே படிக்கிறா. அதே மாதிரி ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா ரொம்ப தபஸ் பண்ணியிருக்கார். கச்சிதமாக அவரோட நீ அதிகமாகவே இருப்ப. ஏன் அப்படின்னா நீ அவரோட புஜம் மீது உட்கார போகிற. அங்கே உட்காந்து பேசுறதுனால அவரை விட நாம் பெரியவா தான். இது அகங்காரம் கிடையாது. நியூட்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மகா புருஷர்களோட புஜங்களில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதா தான் பௌதிக சாஸ்திர விஞ்ஞானத்தில் இத்தனை பெரியவன் ஆனேன். அப்படி உட்காரணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும்? அவ எப்படி செய்ய சொல்கிறாளோ நீ அவ்விதமாகவே சாதனை செய். அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். நம்ம அதை பண்ணுறது கிடையாது. மாஸ்டர் சொல்கிறார், நான் 19வது வயசில் காலேஜ் பனாரஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது கங்கை கரைக்கிட்ட போயிருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து 60 வயசு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப சீனியர். அவர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார், நான் ஹவு டு ஸ்விம்மிங்கு வந்து பெஸ்ட் எக்ஸசைஸ், அது வந்து ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்கெல்லாம் உபயோகப்படுறது அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னார். ஒரு நாளைக்கு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டார். வீட்டுக்கு போனேன். வீடு ஃபுல்லாக இதே ஸ்விம்மிங்கை பற்றி தான் புக்கு, பெங்காலியில் இங்கிலீஷில் எல்லாம். இது எல்லா புக்கும் படித்தேன். ஆனால் படித்தேன்னு அப்படி சொல்கிறார் அவர். உடனே ராமகிருஷ்ண மாஸ்டர் கேட்டார், ஸ்விம்மிங் வருமா அப்படின்னு. வராது, ஐ ஆம் லேர்னிங் அபவுட் இட். ஸ்விம்மிங்கை பற்றி சரியான அர்த்தம் புரியல அப்படின்னு சொல்கிறார். அந்த ஃபுல் ரூம் முழுக்க இவர் புக்கு தான், ஸ்விம்மிங்கை பற்றி புக்கு தான். இப்போ வந்து எனக்கே 60 வயசு. அவர் இப்போ இன்னும் உயிரோடு இருந்திருந்தா இன்னும் ஸ்டில் கலெக்டிங் புக்கு தான் பண்ணியிருப்பார். புக்கு கலெக்ஷன் பண்ணின மாத்திரத்துலேயோ லெக்சர்லாம் கேட்ட மாத்திரத்துலேயோ நத்திங் ஹேப்பன். லெக்சர் சொல்கிறது நீ காயத்ரி மந்திரம் செய்யணும் அப்படின்னு. நீ தீர்மானம் செஞ்சாதான் அது வரும். நீ தீர்மானம் செய்யலைன்னா அதனால் கேட்கறதுனால ஒன்றும் உபயோகம் இல்லை. 20 வருஷம் என்னோட வேலை பண்ணவாளாம், அதாவது இப்பயும் என்னோட வெளியில் இருக்கா, பார்க்குறா. அதாவது நான் செய்கிறத பார்த்து அவளுக்கு பிரேரணை தர முடியல, அவள் செய்ய முடியல. நீ இல்லை ஒன்றும் நீ ஃபாலோ பண்ணலைன்னா நீ எத்தனை லெக்சர் கேட்டு என்ன உபயோகம்? சொன்னதை ஃபாலோ செஞ்சால் போரும். அந்த பண்ணணுங்கிற ஒரு தீர்மானம் அது உனக்குள்ள நீ கொண்டு வரணும். அதாவது ஒரு திருடன் இருக்கான். அவன் பிள்ளைக்கு சொல்கிறான், இந்த பாரு, எங்கே சத்சங்கம் புராண கதை நடந்தாலும் நீ கேட்க போகாத.
அது நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு கஷ்டம், அது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறார். சரி, இந்த பையனும் அப்பா சொன்னதை அப்படியே கேட்குறான். தந்தை சொல் மந்திரம் இல்லைன்னு கேட்குறான். தந்தை ஒரு நாளைக்கு அவர் இவ்வுலக வாழ்க்கையை விட்டு செத்து போயாச்சு. அப்போ ஒரு நாளைக்கு இந்த திருடன் எங்கே திருட போனானோ அங்கே அவன் ஒரு சத்சங்கம் நடந்துட்டுருக்கு. அவர் சொல்கிறது காதில் விழருது. அவள் சொல்கிறா, பிசாசு காலெல்லாம் பின்னாடி திரும்பி இருக்கும், பூமிக்கு 6 அங்குலம் உயரத்தில் தான் இருக்கும், அவள் காலு பூமியில் படாது அப்படின்னு சொல்கிறா. இதை இவனுக்கு மனசில் நன்னா பதிஞ்சுடுத்து. இவன் மறந்து போகிறதுக்காக நினைக்கிறான், மறக்க முடியல. சத்சங்கத்துக்கு போகாதேன்னு எங்கள் அப்பா சொன்னான், நான் போயிட்டேன், கேட்டுட்டேனே அப்படின்னு நினைக்கிறான். உனக்கு கூட உன்னோட பேரண்ட்ஸ் நிறைய சொல்லியிருப்பா. அதாவது அதை காதில் பஞ்சு வச்சு இருக்கிறதுனால தான் இப்போ நான் சொல்கிற லெக்சர்லாம் உனக்கு கேட்கலையோ என்னவோ அப்படின்னு மாஸ்டர். அப்போ இந்த திருடுற இதெல்லாம் ஒருத்தர் ஹெட் இருக்கான். அவன் இவனை கூப்பிட்றான், நீ வாப்பா கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு. இல்லை நான் வரமாட்டேன் அப்படிங்கிறான். இனிமேல் நான் திருட வரல அப்படிங்கிறான். நான் நல்ல வார்த்தை கேட்டுட்டேன், இனிமேல் திருடுறதுக்கெல்லாம் நான் வரப்போகிறதில்ல அப்படின்னு. இவன் ரொம்ப பிடிவாதக்காரன், நம்ம பேச்ச அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு நைட்டு அவள்லாம் அந்த பெட்ஷீட்டெல்லாம் போட்டுண்டு ஒரு பிசாசு மாதிரி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இவனை பயப்படுத்தலான்னு நினச்சிட்டு உள்ளே வரா. முதல்ல இவன் அவளை பார்த்தவொடனே பயந்துட்டான். ஆனால் இவன் கட்டில் உட்காந்துட்டு அவளோட காலை பார்த்த உடனே புரிஞ்சுடுத்து. அவளோட கால் தரையில் படுறது. சத்சங்கத்தில் கேட்டிருக்கானே, அவளோட கால் காலில் தரையில் படாது அப்படின்னு. அப்போ பயம் போயிடுத்து அவனுக்கு. சரி வா நிஜமாக மனுஷாதான் அப்படின்னு நல்ல தைரியம் வந்துடுது. வெளியே வந்தான். நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு இவன் என்னோ இவ்வளோ இதுவாக சொல்கிறானேன்ட்டு அவளும் போயிட்டா. அவன் எழுந்து நான் வர முடியாது அப்படின்னோடனே அவளுக்கு இது புரிஞ்சுடுத்து போயிட்டா. இவன் அடுத்த நாளைக்கு வெளியே வந்தான். பிரவச்சனம் செஞ்சிருவ காலில் விழறான். ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், மனசில் திருடக்கூடாதுன்னு எண்ணம் வந்துடுத்து. நீங்கள் சொல்கிறத தினம் கேட்டால் என்ன ஆறுது அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னு கேட்குறான். கேட்டால் போராது, அதை கடைபிடிக்க வேண்டும். எத்தனை தடவை சொன்னாலும் நீ அதை ஆச்சரணம், அதாவது நீ அதை ஃபாலோ பண்ணலை, நீ உபயோகிக்கலைன்னா பிரயோஜனமே இல்லை. அது ஜடத்துவத்துக்கு சமானம். முதல்ல அவள் சொல்கிறதுக்கு நாம் கன்வீன்ஸ் ஆகணும். அதை மற்றவாளுக்கு சொல்கிறதுக்காக இல்லை, நாம் புரிஞ்சுண்டு நாம் அதை கடைப்பிடிச்சாதான், இது நல்லதுன்னு நமக்கு தெரிஞ்சு நிரூபித்தாதான் மற்றவாளுக்கு சொல்ல முடியும். மற்றவாளும் அதை அனுசரிப்பா. ரெண்டாவது, 3 முக்கிய மனுஷ ஜீவிதத்துக்கு இந்த சக்தி சாதனம் இருக்குது. சூரியன்ட்டேருந்து. 1 வாஸ்து, 2 ஜோதிஷம், 3 ஆயுர்வேதம். ஆனால் இப்போ இருக்கிறது எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லை. அதையே பிடிச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது. வாஸ்துங்கிறது காயத்ரி மந்திர சக்தி தான், சக்திதாரல். ஒவ்வொரு தேவதைக்கும் சகஸ்ர நாமாவளி இருக்கு, அற்புத ரூபம். அதாவது இப்போ வாஸ்து பர்ஃபெக்ட் ஸ்டேஜில் இல்லை. உன்னோட மென்டல் ஓரியன்டேஷனுக்கு எது நல்லது என்ன சொல்கிறதே தவிர நீ வாழற வீட்டுக்கு எது நல்லதுன்னு சொல்லலை.
நீ அதை புரிஞ்சுக்கல. வாஸ்து தப்பு கிடையாது. நீ யார்கிட்ட போய் கேட்குறையோ அவா வாஸ்து சொல்கிறா தவிர ரிஷி சொன்ன வாஸ்து சொல்லலை. நீ திசையை சரியாக உபயோகிக்க தெரிஞ்சால் வாஸ்து உபயோகப்படும். நீ திசையை எப்படி உபயோகிக்கிற? வாஸ்து திசையை ஆதாரப்பட்டது. பிரபஞ்சத்தில் அமெரிக்காவில் ஈநாடுன்னு ஒரு ஊரில் 12 கிலோமீட்டரில் உள்ள எல்லா வீட்டையும் டெமாலிஷ் செஞ்சா. அப்படி செஞ்சால் வாஸ்து வேலை செய்யும். அப்போ ஊர் டெமாலிஷ் ஆகணுமா? நீ உன்னோட ஒரு வீட்டை டெமாலிஷ் செஞ்சால் என்ன லாபம்? செய்யலாமா கூடாதா? இதில் என்னோட லைஃப் என்ன ஆகி போகிறது? அதாவது வாஸ்து ஜோசிஷம் ஆயுர்வேதம் சேரணும். 3 கலந்தால்தான் வாஸ்து உன்னோட ஜோதிஷ சாஸ்திரத்துக்கு அனுகூலியமாக இருக்கும். இல்லையா? ஒருவர் கூட இப்போ அந்த மாதிரி இல்லை, அந்த நாலெட்ஜ் இல்லை. நீ வாஸ்து கற்றுக்கோ, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் சௌரியப்படுறதுக்கு சின்ன சின்ன மாறுதலை கண்டிப்பாக செஞ்சுக்கோ, அது எனஃப். நம்மளோட லைஃபுக்கு இதே முக்கியம், இதுலேயே இருப்பேன் அப்படின்னு அந்த மூர்க்கத்தனத்துலேருந்து வெளியில் வா. நிஜமாவே வாசு சரி பண்ணியிருந்தா உன்னோட லைஃப் மாறி இருக்கும். வாசு கற்றுக்கிறது தப்புன்னு சொல்லலை. உன்னோட சுற்றுப்புறம் வீடு எப்படி இருக்கு அதெல்லாம் சரி செஞ்சுக்க முடியுமா? நீ இருக்கிற ரூமை சரி செஞ்சுக்கோ, அது போகிறோம். ஒருத்தர் கேட்டார், என்னோட நைருதியில் கதவு இருக்குது, அதாவது ஓப்பன் பிளேஸ், அங்கே பலூ வைக்கணும்னு சொல்கிறா, என்ன மாஸ்டர் பண்ணுறதுன்னு கேட்டா. அப்போ நான் சொன்னேன், வெயிட்டு உள்ள கர்டன், அதாவது புஜத்தில், அதாவது தோள்பட்டையில் நிறைய வெயிட் எடுத்துன்னு போகிற மாதிரி ஒரு கர்டனை எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல போட்டுக்கோ, அப்போ வாஸ்து கரெக்டாகிடும் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம வாஸ்து சொல்கிறவா சரியாக சொல்லலைன்னு நம்ம அவளை சொல்லலை, அவர்களுக்கு தெரிஞ்சதை அவள் சொல்கிறா. எனக்கு தெரிஞ்சு நிறைய கேஸு அலோபதியில் ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு ரொம்ப சொல்லுவாள். அப்போ அவள் ஹோமியோபதியில் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணால் அவளுக்கு பர்மனெண்ட் க்யூர் ஆச்சு, ஆப்ரேஷன் இல்லாமல். அப்போ அலோபதி தப்பா? இல்லை, அலோபதி டாக்டருக்கு தெரிஞ்சது அவள் சொன்னான். அலோபதி டாக்டரை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், கார்ட்ரேட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், போன் ஆப்ரேஷன் இதெல்லாம் செய்ய முடியும். இதெல்லாம் ஹோமியோபதி டாக்டரை செய்யலை. இதெல்லாம் பேசிக் சயின்ஸு, ஃபண்டமெண்டல். அப்போ 2 பேர் சொன்னதும் சரிதான். உன்னோட அவசரத்துக்கு எப்போ எது தேவையோ அதை உபயோகிச்சுக்கோ. அஸ்ட்ராலஜி கரெக்டாக சொல்கிறவா இந்த பூமியில் இல்லை. ஒருத்தர் அவள் சொல்கிறா எல்லாம் நடக்கிறது மாஸ்டர் அப்படிங்கிற. ஏன் நடக்கிறது அப்படின்னா, அது நடக்கும்படி நீயே செஞ்சுக்கிற. எப்படி? அவள் சொல்வா, நீ வெளியே போகாத அப்படின்னு. நீ என்ன பண்ணுவ? நீ போய் காலில் அடிபடுறது. அப்போ நீ என்ன தோணும் உனக்கு? பாத்தியா, என் காலில் அடிபட்டு கொடுத்து அப்படின்னு நீ நினைப்ப. அவர் போகாதன்னு சொன்னார், நான் போனேன், காலில் அடிபட்டு கொடுத்துன்னு. இது வரைக்கும் உன்னோட காலில் கல் படலையா, அடியே படலையா? சயின்ஸு மாறும். வரப்போகிற காலத்தில் அற்புத விஞ்ஞானமாக ஆகப்போகிறது. இப்போ நீ ஆரம்பம் நன்னா தெரிஞ்சுக்கணும்.
அதாவது வாஸ்து, ஆயுர்வேதம், ஜோதிஷம் இதெல்லாம் நீ பேசிக்கு தெரிஞ்சுக்கணும். 1984 அப்புறம் நான் ஜோதிஷம் பார்க்குறதையே விட்டுட்டேன். அதாவது ஜோதிஷம் தெரிஞ்சு கொடுத்துன்னா எப்போ பார்த்தாலும் அதுலேயே பார்க்கணுன்னு தோணும். ராசி, கிரகங்களோட டெப்த்து இதெல்லாம் பார்க்கணுன்னு தோணும். நமக்கு கிரகங்களோட டெப்த்து தெரியாது. ஹாரஸ்கோப்பை கையில் வச்சுட்டு ஹோரா நன்னா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே புத்திஹீனர்கள் தான். காயத்ரின்னா என்ன? புத்தி, அனலிட்டிக்கல் பவர், டிஸ்கிரிமினேட்டிங் நாலேஜ். காயத்ரி செய்ய செய்ய வரும். கேவலம் சின்ன மாறுதல் செஞ்சுட்டா போரும் நீ. அதாவது காயத்ரி ஜபம் தினம் 1 hour செய்யணும். 1 வருஷம் வைராக்கியமாக செய்யணும். வாஸ்து, ஜோதிஷம், ஆயுர்வேதம் இப்போ எல்லாமே பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது. பிரபஞ்சத்துக்கு வரப்போகிற காலம் ரூல் பண்ணும் அது. ஆனால் இப்போ இல்லை. நீ தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு எப்படி உபயோகிக்கிறதுன்னு அந்த நாலெட்ஜு ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு நியமம் க்ளீன்லினஸ், பரிசுப்ரதா அப்படின்பா. ஹவு டு கான்டாக்ட் உபயோகிக்கணும். அதாவது கச்சிதமாக நீ செய்கிற ஜபசக்தியில் 90% பலனை நீ அடையலை. ஏன் அப்படின்னா சுத்தம் இல்லாததுனால காரணம். ஸ்நானம் செய்யாமல், கரெக்டான வஸ்திரம் கட்டிக்காமல், ஒரு பிளேஸில் உட்காந்து செய்யாததுனால 90% பலன் போயிடுறது. குரு எக்ஸம்ஷன் தந்தாளே. ஆமாம், தந்தா. ட்ரெயினில் ட்ராவல் செய்யும்போது அப்போ ஆகாரம் சாப்பிடணுன்னா கை கால் அலம்பி பவித்திரமாக சாப்பிட முடியுமா? வீட்டில் உட்காந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பவித்திரமான ஒரு இடத்துல கை காலெல்லாம் அலம்பிட்டு நல்லா உட்காந்துட்டு அது இந்த ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு நம்ம சாப்பிடுவோம். அதையே நம்ம ட்ரெயினில் பண்ண முடியுமா? சரி, நான் ட்ரெயினில் தான் அப்படி பண்ணுறேனே, வீட்லேயும் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா அது நியாயமா? இப்படி நம்ம சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் ஆத்தியாத்மிக லைஃப்பில் நமக்கு பலன் கிடைக்கல. முதல்ல நீயே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. க்ளீன்லினஸ், நீ உட்கார இடம் பர்ஃபெக்டாக சுத்தமாக இருக்கணும். ரொம்ப பேர் உட்காருவா, பாய் போட்டு அதன் மேலே ஒரு பெட் ஸ்ப்ரெட்டை போடுவா. ஆனால் இந்த பெட் ஸ்ப்ரெட்டு அந்த கார்னரில் இந்த கார்னர்லாம் மடிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த பாயிலையும் சின்ன சின்ன மடிப்பு இருக்கும். அதன் மேலே நீ போய் உட்காந்து ஜபம் பண்ணினா அது 90% ஜபத்தோட எஃபெக்ட் போகிறது. ஆசனம் கரெக்டாக இருக்கணும். எப்போ நீ கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறியோ அப்போ நீ எல்லாமே கரெக்டாக செய்ய ஆரம்பி. ரொம்ப பர்டிகுலர் எல்லாம் ஃபாலோ பண்ணு. அதாவது முதல்ல ஆப்ரேஷன் பண்ணுறவா பேஷண்ட்டு பண்ணிட்டு இருக்கும்போது அவள் அதுலேயே தான் கவனமாக இருப்பாள். மனசு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்காது, எழுத்தாப்பில் இருக்காது. கரெக்டாக பார்த்து கவனித்து ஆப்ரேஷன் பண்ணுவான். அதாவது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா பேஷண்ட்டு பக்கத்தில் அவன் இன்னொரு டாக்டர் இருந்தால் அவர்கிட்ட கூட நீ கேஷுவலாக பேசிட்டு அனாயாசமாக பண்ணுவேன். என்ன, உனக்கு ப்ராக்டிஸ் வந்துடுத்து. இப்போ பேஷண்ட்டு நீ தான். நீ உன்னை கரெக்டு பண்ணினாதான் பலன் கிடைக்கும். நீ கரெக்டாக பண்ணலைன்னா பலன் கிடைக்காது. இதை முதல்ல நன்னா மனசில் திருப்பி திருப்பி சொல்லிக்கோ.
மாஸ்டர் சொல்லியிருக்கார், கரெக்டாக பண்ணலைன்னா பலன் வராது அப்படின்னு. அதனால தான் மாஸ்டர் நான் காயத்ரி ஜபம் பண்ணலை அப்படின்னு நீ சொல்லுவ. எல்லாத்துக்கும் நீ உனக்கு அனுகூலமாக ஆன்சரை எடுத்துக்கிற. கரெக்டாக உட்காந்துட்டு மந்திர ஜபம் செஞ்சுட்டு அப்போ ஆகாரத்தை சாப்பிடணும். அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி அன்னம் வெளியில் கொண்டு போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். அந்த நியமத்தை ஃபாலோ செய்யாமல் சாப்பிட்றேள். க்ளீன்லினஸ் வெரி வெரி பர்ஃபெக்ட். பாய் போட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக போடணும். ஒரு போர்வை மடித்தாலும் ஒரு துணி மடித்தாலும் அதை நீ மடிக்கிற விதானத்தை ஒட்டி மாறும், பலன் மாறும். நீ கரெக்ட் பண்ணிக்கோ. நீ செய்கிற தப்பு முதல்ல என்னன்னா, பக்கத்தில் இருக்கிறவளை கரெக்ட் பண்ணுவ. அவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு போகாத, அவளை எதுவும் சொல்லாத. அவளோட பாத்தியதை சாதனை நமக்கு தெரியாது. we are not குரு. நாம் அவளுக்கு குரு கிடையாது. க்ளீன்லினஸ் எவ்வளவு சுத்தம் ஃபாலோ பண்ணுறியோ அவ்வளவு நல்லது. எல்லோ கிளாத்து ரொம்ப பெஸ்ட்டு. அளவுக்கு அதிகமான நல்ல புத்தியையும் நன்னா நிறைவையும் சம்ருத்தியையும் சாந்தியையும் எல்லோ கலர் தருது. இந்த எல்லோ கலரோட முக்கியத்துவத்தை கவனி. இந்த எல்லோ கலர் இந்த சத்புத்தி சம்ருத்தி சாந்தியை ஆக்கர்ஷிக்கிறது. கலர் தெரப்பியும் உபயோகிக்க தெரிஞ்சுக்கணும். நம்ம சாதனை பண்ணும்போது செக்கு குறுக்கு 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 நெடுக்கு குறுக்கு நெடுக்கு கோடு போட்டு இருக்கிறத அதிகமாக யூஸ் பண்ணாத. இதெல்லாம் தியானம் செய்யும்போது ஃபாலோ செய்ய வேண்டிய நியமம். எல்லோ கலர் கட்டம் நீளக்கோடு பக்கவாட்டு கோடு அதெல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம். ஆசனம் பர்ஃபெக்டாக போட்டுக்கொண்டு ஜபம் பண்ண. நித்திய ஜீவித லைஃப்பில் இப்படி இல்லை. உனக்கு எப்படி இருக்கணுமோ எப்படி போட்டுக்கணுமோ அப்படி போட்டுக்கோ. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம எல்லாருமே துர்கா சப்தசதி பாராயணம் போது நம்ம குளித்து பவித்திரமாக உட்காந்து நல்லா பாராயணம் பண்ணோம். இதே அந்த துர்கா சப்தசதியிலே சொல்லியிருக்கு. மெயினில் அதாவது ஏதோ ப்ராப்ளம் வந்தது, அப்போ பயமாக இருக்குது, அக்னி மேலே இருக்கும், யாரோ நம்மளை கிட்னாப் செஞ்சு ஏதோ ஒரு டென்ஷனான சூழ்நிலையில் இருக்கோம். அப்போ இம்மீடியட்டாக பகவானை சரணம் பண்ணுறோம். ராஜ இதில் எங்கேயோ ரோட்டில் போகும்போது ஒரு அடிதடியெலாம் நடக்கிறது, அந்த பயம். அப்படிலாம் இருக்கும்போது நீ மனசுக்குள்ளே அந்த துர்கா ஜபத்தையோ துர்காவில் வர நாமாவிலையோ திருப்பி திருப்பி நீ சொல்லலாம். அப்போ அந்த சமயத்தில் நீ எந்த ரூலும் ஃபாலோ செய்யணும்னு அவசியம் இல்லை. சரி, அந்த டயத்தில் அப்படி சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுனால நீ மாமூலாக வீட்டில் துர்கா சப்தசதி படிக்கும்போது அந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்காமல் படிக்கிறது நன்னா இல்லை. எவ்வளவு விதி விதானம் நீ ஃபாலோ பண்ணுறியோ அவ்வளவு நல்லது. டைம் போடல மாஸ்டர் அப்படின்னு சொல்லாத. எல்லாருக்கும் இருக்கிற டைம் தான் நமக்கும் இருக்குது. சுத்தம் வெரி 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 இம்பார்ட்டண்ட். க்ளீன்லினஸ்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். ஜெய குருதேவ்.